காட்டுக்கு வந்த இடத்துல தேவியோட என் பிரபு வந்த இடத்துல சீதை யாரோ தூக்கிட்டு போட்டான் ஒரு ராட்சசம். தச்சனஜாயதே ரக்ஷா அந்த ராட்சசனாருன்னு தெரியல எங்களுக்கு. அவனுடைய பேரு தான் தெரியுது, அவனுடைய ஸ்வரூபமோ சக்தியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. தனுன்னு சொல்லி ஒரு கபந்தன்கிறவன் சொர்க்கம் போற போது திவ்ய விமானத்துல உட்கார்ந்து சொன்னான். சுக்ரீவன் பரமயோக்கியன், தார்மிகன், பரமவீரன், ராதாவால வஞ்சிக்கப்பட்டு வஸ்திரம் இல்லாமல் பத்னி இல்லாமல் தவிக்கிறான். அவனை போய் மித்திரமா பண்ணிக் கொள்ளுங்கள். சதேஷயோபிதாசியதி, அவன் பரமட்சேமத்தை உங்களுக்கு உண்டு ஒண்ணு வந்து சொன்னாள். அதை கேட்டு என் பிரபு சுக்ரீவனை தேடிக்கொண்டு வந்திருக்காள். எப்படி வந்திருக்கோம் தெரியுமா? நாங்கள் நானும் என் பிரபு ராமனும் சுக்ரீவனை சரணாகதி பண்றோம். வால்மீகிக்கே தாங்கல்ல இந்த சொல்லு. அவன் என் பிரபு காட்டுல வந்து ஒரு குரங்க சரணாகதி பண்ண முடியாத காலம் வந்துடுதே. சுக்ரீவம் சரணங்கதோ, என் பிரபு எப்படி இருந்தவன் தெரியுமாங்கிறார் லட்சுமணன். ஏஷத்வாச்சவித்தானே பிராப்யசானுத்தமம் யசா லோகநாதா புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. என் பிரபு வாரி வாரி தானம் பண்ணி ஆமா குபேரனுக்கெல்லாம் ராஜ்யத்தை வாரி கொடுத்தவன்கிறத காட்டுறாள் யாரையா? அளவில்லாத கீர்த்தி அடைஞ்சு உலகத்துக்கெல்லாம் நாதனாக முன்பு இருந்து இப்ப சுக்ரீவனை வந்து நாதனா வந்து என் பிரபு காலில் விழுந்தியான காலம் வந்திருக்கு. நாளா லோகநாதா புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. என் பிரபு லோகநாதனா இருந்தான். ஆமா வைகுண்டத்தை ஆண்ட தெய்வம் கூட அந்த சொல்லுட அப்படி கிடைக்கிறது. மகாகாவியம் இல்லையோ? ஆமா புறாங்கிறாள் மிஞ்சிங்கிறாள். அது எந்த வருஷமும் நீங்க வச்சுங்கோ. லோகநாதா புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. சுக்ரீவனை வந்து நாசனா அண்டம் முடியான காலம் எந்த யுகத்துக்கு வந்துடுத்துனால மகாபாகவதனோடு லட்சுமணன் அவன் வாக்குல வர சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் கூட அதுல தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆமா சுக்ரீவம் நாசமிச்சதிங்கிற இடத்துல சுக்ரீவம் நாசம் கர்த்துமிச்சதின்னு கூட இருக்கு. சுக்ரீவன் அநாதனா தவிக்கிறான், அவனை நாசனா பண்ண வந்திருக்கான் என் பிரபுன்னு அர்த்தம் இருக்கான் அதுல. லோகநாதா புரா பூத்வா சுக்ரீவம் நாசமிச்சதி. சுக்ரீவம் நாசம் கர்த்துமிச்சதின்னு கூட அர்த்தம் பண்ணலாம். சுக்ரீவன் நாசனா பண்ண வந்திருக்கான். பிதாயஸ்ய புராஹ்யாசீத் சரண்யோ தர்மவத்சலः தஸ்ய புத்ரः சரண்யஸ்ச சுக்ரீவம் சரணங்கதா. எந்த என் பிரபுனுடைய பிதாவான தசரதன் உலகத்தை எல்லாம் காத்தானோ அந்த பிரபுனுடைய பிள்ளை உலகம் முழுமையும் சரணாகதி பண்ண வேண்டிய தெய்வம் சுக்ரீவனை இன்னைக்கு சரணாகதி பண்றதுனால பிதாயஸ்ய புராஹ்யாசீத் சரண்யோ தர்மவத்சலः. தர்மத்தை நம்பின பிரபு தசரதன் சரண்யன் உலகத்தை எல்லாம் பாதுகாத்தவன் அவனுடைய புத்திரன் தஸ்ய புத்திர சரண்யஸ்ச சுக்ரீவம் சரணங்கதா. சரண்யனான என் பிரபு ராமன் சுக்ரீவனை சரணாகதி பண்றாள் சொன்னாளா. சர்வலோகஸ்ய தம்மாத்மா சரண்யः சரணம் புரா குருமே ராகவசோயம் சுக்ரீவம் சரணங்கதா. எல்லா உலகத்துக்கும் எந்த என் தெய்வன் ஸ்ரீராமன் சரண்யனா இருந்து பாதுகாத்தானோ எந்த தெய்வத்தை 1000 தலை உள்ள ஆதிசேஷனான நான் பூஜை பண்ணினேனோ அந்த தெய்வத்துக்கு போராத காலம் வந்து சுக்ரீவனை சரணாகதி பண்றான். குருமே ராகவசோயம் வே குருனாலா லட்சுமணன். ஆமா நான் உபாசிக்கிற தெய்வம் சுக்ரீவனை சரணாகதி பண்ண முடியாத காலம் வந்துட்டே நாளா. சர்வலோகஸ்ய தர்மாத்மா சரண்யः சரணம் புரா குருமே ராகவசோயம் சுக்ரீவம் சரணங்கதா. சுக்ரீவனை சரணாகதி பண்ண முடியாத காலம் வந்துடுத்துனாலாம். யஸ்ய பிரசாதே சததம் பிரசீதேயுரிமா பிரஜா சராமோ வரேந்திரஸ்ய பிரசாதமதிகாங்ஷதே. சொன்னாலாம் எந்த என் பிரபு பிரசன்னன ஆயிட்டேன ஒரு துளசி போட்டா அந்த தெய்வம் குளிர்ந்து விடுமா. ஆமா விலைக்கு வாங்காத வஸ்துனால திருப்தி அடையுமாம் தெய்வம்.
பத்ரேஷு புஷ்பேஷு ஃபலேஷு தோயேஷு அக்னீதலப்யேஷு சதைவ சத்சு பக்தைகலப்யே புருஷே புராணே முக்தியை கிமர்த்தம் நயதே சஜீவா. அவன் அக்ரீதலப்யேஷு சதைவ சத்சு. அவன் அப்படியே ரோட்ல முளைச்சிருக்கிற தும்பப்பூ, காட்டுல முளைச்சிருக்கிற கிருஷ்ண துளசி, ரோட்ல உதிர்ந்த நாகப்பழம், அதை கொண்டு சுவாமிகிட்ட வச்சுட்டா திருப்தி ஆயிடுவான். பக்தி மட்டும் இருக்கணும், விலைக்கு வாங்கி விடலாம். அப்படி ஒரு தெய்வம் இருந்து இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு வழி இருக்கும் பொழுதோ இதுல ஆண்டுகிட்டு தொங்கரையே என் பிரபுட்ட போகாமேன்னு ஒரு பக்தர் வருத்தப்பட்டாள். அப்படி என் பிரபு பிரசன்னன ஆயிட்டா லோகம் முழுக்க க்ஷேமத்தை அடையும், என் தெய்வம் திருப்தி ஆயிட்டா. அப்படிப்பட்ட பிரபு இப்ப சுக்ரீவனை பிரசன்னன ஆக்குறதுக்காக அங்க இருந்து கண்ணு கண்ணீருமா வந்திருக்காள். சோகாபிபூதே ராமேது சோகார்த்தே சரணங்கதே கர்த்துமர்ஹசி சுக்ரீவா பிரசாதம் ஹரியூதவா. பிரபு கண்ணால ஜலம் விடுறான் பாத்தியான்னு கேட்டாலாம். சோகாபிபூதே ராமேதுன்னு சுவாமி கண்ணால ஜலம் விட்டுறாளா இப்படி காட்டுல வந்து. நம்ம சுக்ரீவனை போய் நானும் என் குழந்தை லட்சுமணனும் சரணாகதியை பண்ண முடியாத காலம் வந்துடுதேன்னு என் பிரபு கண்ணு கண்ணீருமா இருக்கிறாள். சுக்ரீவன் பிரசாதம் பண்ண முடியாது, நீங்க ஒத்தாசை பண்ணணும்னு ஹனுமார காட்டாளாம். இப்படி சொன்னாள் வால்மீகி. லட்சுமணன் இந்த சொல்லி சொல்ற போது என்னமா சொன்னாள்? கண்ணு கண்ணீருமா கதறி சொன்னாலாம் லட்சுமணன். ஆமா, லட்சுமணனுக்கு தான் போய் சுக்ரீவனை சரணாகதி பண்றேன்னு சொன்னது கூட துக்கம் இல்லை. என் பிரபு சரணாகதி பண்ண முடியாத காலம் வந்துடுதே. யாருக்கு எந்த சமயத்துல என்ன வரும்னு புரியலையேன்னு அர்த்தம். அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும்.